ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு தாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வேகன்சிஸ் வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 100 வேகன்சிஸ். எதுக்குன்னா, அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் கணிப்பொறியாளர், அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர், அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீப்பர், அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன், இவங்களுக்கானது கூட இருக்குது. ஸோ 8th-லேருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கலாம். இல்லை ஒரு சில வேலைக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் படிச்சிருக்க வேண்டாம், எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இன்னும் ஒரு சிலதுக்கு வந்து எனி டிகிரி, நீங்கள் எதனாவது டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேலரி வந்து நீங்கள் குரூப் 4 லெவலில் வாங்குற சேலரி தாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து போஸ்ட் என்வலப்பில் வந்து உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபர்தராக அவங்க இன்டர்வியூ என்னைக்கு அப்படிங்கிறத டேரெக்டாக கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் அப்படின்லாம் வந்து எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கும் அனுப்பிச்சி விடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு 28/3/2019 அன்றைக்கி விட்டுருக்காங்க. ஸோ திருவள்ளூர் முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களது அதிகார வரம்பிற்கு உட்பட்டுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில், ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ் என்னென்ன வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கணிப்பொறியாளர் 1, அதுக்கப்புறம் நகல் எடுப்பாளர் அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் அது 2, அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 3, அதுக்கப்புறம் இரவு காவலர் நைட் வாட்ச்மேன் 4, அதுக்கப்புறம் மசால்ஜி, அதுக்கப்புறம் துப்புரவு பணியாளர் ஸ்வீப்பர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஓட்டுநர் டிரைவர். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்காக தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்தராக நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஃபார்ம் ஒன்று இருக்கும். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு மாவட்ட நீதிபதி முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருவள்ளூர் அவங்களுக்கு வந்து 30/4/2019 ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் வந்து அந்த உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி எல்லாத்தையுமே அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு போஸ்ட் மூலியமாக தபால் மூலியமாக சென்ட் பண்ணிடணும். ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் பதவி வந்து அலுவலக உதவியாளர். ஸோ ஒன்றுத்துக்கு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. எம்பிசி, அப்புறம் டெஸ்டிடியூட் விடோவா, உமனா, ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அலுவலக உதவியாளர். ஒன்று ஜென்ரல் டர்னுக்கு இத்தனை, அதுக்கப்புறம் பொது பிரிவினருக்கு இத்தனை, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், நான் ப்ரியாரிட்டி தனித்தனியாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் தான். ஒன்றுத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எத்தனை வேகன்சிஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ கணிப்பொறியாளர் 28லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கணிப்பொறியாளர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன்லேருந்து எஸ்சி, எம்பிசி, பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி நான் ப்ரியாரிட்டி எல்லாத்துலேயுமே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நகல் எடுப்பாளர் அதுலேயும் அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நீங்கள் பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஓட்டுநருக்கு வந்து ஜென்ரல் டர்ன், அதுக்கப்புறம் எஸ்சி, ஜென்ரல் டர்ன் எஸ்சி மட்டும்தான் இருக்குது ஓட்டுநருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் நைட் வாட்ச்மேனுக்கு பிசி, ஜென்ரல் டர்ன் எஸ்சி, எம்பிசி எல்லாமே இருக்குது இரவு காவலருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசால்ஜி அதுக்கும் ஜென்ரல் டர்ன் பிசி, எஸ்சி, அண்ட் தென் பிசிஎம். ஸோ இதுலேயும் எல்லாமே இருக்குது ஜென்ரல் டர்ன்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா துப்புரவு பணியாளருக்கும் எல்லாத்துக்குமே எங்கள் கம்யூனிட்டி வந்து ஈச் அண்ட் எவ்ரி போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஸ்பெசிஃபிக்காகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே நிச்சயமாக ஜாப்ன்றது இருக்குது. ஸோ இந்த துப்புரவு பணியாளர் அப்படிங்கிறதுக்குலாம் நான் போகணுமா அப்படின்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டனா இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இதெல்லாம் வந்து நல்ல இதுவுங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கூட நிறைய பேர் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து விண்ணப்ப படிவம் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டரா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டா, அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் அதுவா எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஒன்றுத்துக்கு ஒன்று தான் பண்ண முடியும். ஸோ ஒன்று மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் எழுதிட்டு, உங்கள் கணவர் பேர் இல்லைனா உங்கள் அப்பா பேர், அப்புறம் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ், உங்கள் ஏஜ், உங்கள் கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்க, இல்லை நான் எதுவுமே படிக்கலன்னா எதுவுமே படிக்கலன்னு எழுதுங்க. அண்ட் 8th-னா 8th, 10th-னா 10th, +2-னா +2, டிகிரினா டிகிரி எது முடிச்சிருக்கீங்களோ அது, உங்களுடைய எக்ஸ்ட்ரா கல்வி தகுதி எதனா பண்ணியிருக்கீங்கன்னா அது, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை பெற்றவரா அப்படின்ற அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய கேஸ்ட் என்ன ஜாதி, நீங்கள் ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிறது, என்ன சமயம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் முன் அனுபவம் ஏதேனும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறது, இப்போ எவ்வளோ பே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்கள் மீது எதனா வழக்கு எதனா இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ சொன்ன இதுக்கு இந்த ஃபார்மில் நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து
உண்மையானது அப்படிங்கிறது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுங்கள். இடம் உங்களுடைய இடம், அப்புறம் நாள் மென்ஷன் பண்ணிட்டீங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, விண்ணப்ப படிவத்தின் 1 முதல் 15 காலங்களும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆம் இல்லை என்றாவது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஸோ அந்த ஃபார்ம் நீங்கள் இந்த ஃபில்அப் பண்ணும்பொழுது இந்த 15th வரைக்கும் இருக்குல்ல, இந்த 1 to 15 வரைக்கும் எடுத்து எம்டி ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்களே, அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அட்லீஸ்ட் ஆம் இல்லையாவதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். எம்டியாக நீங்கள் விடக்கூடாது. ஓகேங்களா. என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தோணுதோ அதில் எழுதிருங்க அண்ட் எம்டியாக விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த குறிப்பை கிளியராக படிக்கிறேன், நல்லா கேளுங்க. விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி, வயது, முகவரி மற்றும் சாதி சான்றிதழ் ஆகியவற்றிற்கான ஆவணங்களின் நகல்கள் கையொப்பம் செய்து அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பங்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பப்பட வேண்டும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் என்ன, அட்ரஸ் என்ன, சாதி சான்றிதழ் என்ன, இது எல்லாத்துக்குமான நகல்கள் ஜெராக்ஸ் காப்பியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அதை தபால் மூலிமா அனுப்பணும். ஓகேங்களா. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து 30/4/2019 தேதிக்கு பின்னர் பெறப்படும். ஸோ ஆஃப்டர் 30/4/2019 அப்புறம் பெறப்படும் எந்த இதுவாக இருந்தாலும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, மேற்கொண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்வோம். அதாவது நீங்கள் இப்போது உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புறீங்க பார்த்தீங்களா, என்வலப் இது வாங்கி. ஸோ அதில் உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் என்ன வேணாலும் அவங்க முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இது ரத்து செய்யவோ முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம் திருவள்ளூர் அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஸோ இது அந்த கோர்ட்டில் இருந்து தானே உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த ஜட்ஜிக்கே எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கூட்டவோ அல்லது குறைக்கவோ அதே மாதிரி தான். போஸ்டிங் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அண்ட் வேறு என்ன, முன்னுரிமை பெற்றவர் பிரியாரிட்டி, முன்னாள் இராணுவத்தினர், விதவைகள், கலப்பு திருமணம் செய்தவர்கள், இவங்கெல்லாம் வந்து தமிழ்மொழி போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்கள், நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். ஸோ முன்னுரிமை ப்ரியாரிட்டின்றது இந்த கேட்டகரியில் வரவங்களாம். எக்ஸ் சர்வீஸ் மேனு, டெஸ்டிடியூட் விடோ, இவங்களாம் வந்து நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னவோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட், வயது வரம்பில் சலுகைகள் நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகளின் படியும் அரசு விதிமுறைகளின் படியும் வழங்கப்படும். ஓகேங்களா. உங்களுடைய ஏஜ் பேஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் வந்து எல்லாமே அவங்க வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. வயது வரம்பில் சலுகைகள் நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகளின் படியும் அரசு விதிமுறைகளின் படியும் வழங்கப்படும். அதாவது அந்த ஏஜில் இருக்கக்கூடிய அந்த சலுகைகளும் கிடைக்கும். நெக்ஸ்ட்னா, ஒரு தபால் உரையில் ஒரு விண்ணப்பதாரரால் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்ப வேண்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்டிங் அனுப்புறீங்கன்னா ஒரு என்வலப்பில் வந்து ஒரு இது மட்டும் தான் நீங்கள் அனுப்பணும். எல்லாத்துக்குமே நான் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கான இது மட்டும் தான் நீங்கள் போடணும். ஸோ சிங்கிள் மல்டிபிள் இது அனுப்பிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட் வந்து, விண்ணப்பம் அனுப்பும் தபால் உரையின் மீது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஸோ அந்த தபால் உரையின் மேலேயே நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஓகேங்களா. அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. 9th பாயிண்ட் வந்து, அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணலுக்கான அழைப்பு விண்ணப்பம் முதலியவை. ஸோ ஃபர்தராக அவங்க ரெக்ரூட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கங்கிற ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு தானே தெரியும். ஸோ இன்டர்வியூ டேரெக்டாக கூப்பிட்டு எடுத்துடுறாங்களா இல்லை எப்படின்றது வந்து அவங்க தான் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். தனியாக எக்ஸாம்ஸ் இருக்குமானன்றது தெரியல. ஸோ எல்லா ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்குமே வந்து அந்த www.districtecode.gov.in திருவள்ளூர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காமிச்சிருங்க. மோஸ்ட்லி நீங்கள் என்வலப்பில் போட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்கள், முதன்மை மாவட்ட நீதிமன்றம், திருவள்ளூர் மாவட்டம். விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து 30/4/2019. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கான கல்வி தகுதி அதுக்கப்புறம் ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் வந்து 1/4/2019 அன்றைக்கி அவங்களுடைய ஏஜ் என்ன இருக்கணும்னா ஒரு கம்யூனிட்டிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாக 18லேருந்து 35 எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கு, அதுக்கப்புறம் எம்பிசி பிசி ஓசிக்கு 18லேருந்து 32, அப்புறம் ஓசிக்கு வந்து 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கணும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு இரவு காவலர், மசால்ஜி மற்றும் துப்புரவு பணியாளர். ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்மேன், மசால்ஜி, அதுக்கப்புறம் இந்த ஸ்வீப்பர், இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதுமானது தான். இவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 18 to 35, அப்புறம் 18 to 30, 18 to 32. அது மோஸ்ட்லி அதர் கேட்டகரிக்கு மட்டும் தான் கம்மியாக வருதே தவிர மீதி எல்லாருக்குமே 35, 32 தான். நெக்ஸ்ட்டு வந்து கணிப்பொறியாளர். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் லைக் தட்டுன்னு விடக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இந்த மாதிரி
சர்வசாதாரணமாக சில கோர்ட்லலாம் வேகன்சி எடுக்கும் பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இதுதான். இப்போ இந்த கணிப்பொறியாளர்னு சொல்லியிருக்கிறாங்களே, ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி வித் பிஜிடிசிஏ அண்ட் போத் டைப் ரைட்டிங் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ டைப் ரைட்டிங் முடிச்சவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா, டிகிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வரும்பொழுது பார்க்கவே மாட்டாங்க. டிகிரி முடிச்சவங்களாம் எங்கேருந்து கூப்பிட போகிறானுங்க, எதனா சாதாரண வேலை தானே இருக்கும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க டிகிரி கேண்டிடேட்ஸ் அண்ட் டைப் ரைட்டிங் பண்ணி முடிச்சிருக்கிறவங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து அதே தாங்க, 18 to 30, 18 to 32, 18 to 35. அதற்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 30, மீதி எல்லாத்துக்குமே வந்து நார்மல் 18 to 30 to 18 to 35. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகல் எடுப்பாளர். ஸோ இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாங்களே, ஸோ அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபோட்டோஷாட் செக்டார். ஓகேங்களா, ஸோ அதில் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் தென் ஏஜ் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி தான், 18 to 30, 18 to 32, 18 to 35. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர். ஸோ டிரைவருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் குவாலிஃபிகேஷனும் அதே தான், 18 to 30, 18 to 32, 18 to 35. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலரி பே ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணிப்பொறியாளர் பணிக்கான ஊதிய விகிதம், அப்புறம் நகலெடுப்பாளர், ஓட்டுநர், அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர், இரவு காவலர். ஸோ ஜென்ரலாகவே மினிமம் பேவேன்னு பார்த்தீங்கன்னா கணிப்பொறியாளருக்கு 20,600 to 65,500. நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வந்து சாதாரணமாக கிடையாது. குரூப் 2A, குரூப் 4 இந்த மாதிரியான கேட்டகரியில் வர்றது தான். ஸோ இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக நினச்சி இதெல்லாம் எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அப்ளை பண்ணி விடுங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இதையும் ஒரு விதமாக நினச்சி அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா, ஸோ பே வந்து பார்த்தீங்கன்னா 20,000க்கு மேலே தாங்க எல்லாருக்குமே வந்து பே கிடைக்க போகிறது. அண்ட் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னாலே 15,700 to 50,000. ஸோ எனிஹவ் உங்களுக்கு வந்து அந்த 20ங்கிறது சாலிடாக வந்துடும். ஓகேங்களா, அண்ட் எஸ்பெஷலி கணிப்பொறியாளர் அந்த பதவிக்கான இது நிறைய பேர் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கெலாம். ஸோ இதுதாங்க, இதுக்கான எல்லா டீட்டெயிலுமே இதுக்கான லிங்க் வந்து நான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி இதுவே எல்லாத்தையுமே என்னென்ட்டு அப் டு டேட் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய கடைசி நாளுக்கு முன்னாடியே வந்து அப்ளை சென்ட் பண்ணி விட்டுடுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.